நீர்வரத்து அதிகரிப்பால் கோவை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதையடுத்து அணைக்கு நேரில் சென்று மாநகராட்சி ஆணையர் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மோகன். விவரங்கள். கோவை மாவட்ட மக்களின் மிக முக்கியமான குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது சிறுவாணி அணை. குறிப்பாக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 22 வார்டுகளிலும் மற்றும் கோவையினுடைய தென்மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய 10 டவுன் பஞ்சாயத்துகள், கிராம ஊராட்சிகளுக்கு மிக முக்கியமான குடிநீர் ஆதாரம் சிறுவாணி அணை. இந்த நிலையில் அணையினுடைய நீர்மட்டம் என்பது கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் கொள்ளியிருந்து வரக்கூடிய அடைமழையின் காரணமாகத்தான் அணையினுடைய நீர்மட்டம் இன்று உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 42 அடி தற்பொழுது அணையின் நீர்மட்டமாக இருக்கிறது. இந்த நிலையில் அணையினுடைய நீர் வரத்து, அணையில் இருந்து குடிநீருக்காக எடுக்கப்படக்கூடிய நீரின் அளவு மற்றும் அணையினுடைய தன்மை குறித்து கோவை கார்ப்பரேஷன் கமிஷனர், அதாவது கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் IAS சம்பவ இடத்தில் அணையில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்குள்ள கேரளா மற்றும் தமிழ்நாட்டு அதிகாரிகளிடம் அணையினுடைய நிலவரம், அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு மற்றும் அணையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவது மற்றும் சுத்திகரித்து குடிநீருக்காக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வது குறித்த பல்வேறு விடயங்கள் குறித்து கேட்டறிந்திருக்கின்றார். சிறுவாணி அணையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவுடைய எல்லைப் பகுதியில் இருக்கிறது. இந்த அணையினுடைய பராமரிப்பு பணிகளுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்குகிறது. கேரளா அரசாங்கத்தினுடைய பகுதி கட்டுப்பாட்டிலும் இந்த அணை இருக்கிறது. இந்த நிலையில் அணையினுடைய 2 மாநில அரசு அதிகாரிகளும் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். அணையிலிருந்து குடிநீருக்கு போதுமான தண்ணீர் ஒரு நாளைக்கு 101.4 MLD தண்ணீர் என்பது நாள் ஒன்றுக்கு எடுக்க வேண்டும். ஆனால் அதிக அளவிலான தண்ணீர் வரத்தின் காரணமாக கூடுதலாகவே தற்போது தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. 104.86 MLD தண்ணீர் என்பது இன்று முதல் எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே கூடுதலாக தண்ணீர் எடுக்கப்படுவதனால் சிறுவாணி தண்ணீர் எங்கெங்கெல்லாம் விநியோகம் செய்யப்படுகிறதோ அந்தந்த பகுதிகளுக்கு போதுமான அளவில் தண்ணீர் விநியோகம் செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அணையினுடைய தன்மை மற்றும் முழு கொள்ளளவு 45 அடி ஏற்றுவதற்கு இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய சூழலில் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதி மற்றும் அணையில் கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.